டெல்லி தமிழ்நாடு இல்லம் வந்தடைந்த தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு தமிழ்நாடு காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை என்பது வழங்கப்பட்டது. குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் டெல்லி திகார் துறைக்கு அவர்கள் ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறார்கள். அந்த குழுவினர் தான் இன்று அந்த கார்ட் ஆஃப் ஆனர் என்று சொல்லக்கூடிய அணிவகுப்பு மரியாதையை வழங்கியிருந்தார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லி அரசு இல்லத்திற்கு வந்த உடனாக அவரை உள்துறை ஆணையரான ஜெயா உள்ளிட்டோர் வரவேற்றார்கள். மேலும் அங்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் அவரை வரவேற்று தமிழ்நாடு இல்லம் அழைத்து சென்றிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து தற்போது சற்று நேரம் டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் ஓய்வு எடுக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சரான விஜய் இன்று மாலை 4 மணிக்குள்ளாக பிரதமர் நரேந்திர மோடியை அவருடைய இல்லத்தில் வைத்து சந்திக்க இருக்கிறார். அந்த சந்திப்பை முடித்துவிட்டு மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷாவை 6:45 மணி அளவில் சந்திக்க இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமனை சந்தித்து அவர் பல்வேறு கோரிக்கைகளை வைக்க இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. மேலும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கரையும் சந்திப்பதற்கான நேரம் கேட்டுள்ளதாகவும் அந்த நேரம் உறுதி செய்யப்பட்ட பின்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரையும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருக்கிறார். ஏனெனில் தமிழக மீனவர்கள் பிரச்சனை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எழுந்து வருவதன் காரணமாக இலங்கை கடற்படையினரால் அடிக்கடி மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுப்பதற்காக ராஜாங்க ரீதியிலான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்களை அவர்களுடைய உடைமைகளை உடனடியாக விடுவிப்பதற்கான நடவடிக்கையை இந்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக தான் இந்த வெளியுறவுத்துறை அமைச்சருடன் சந்திப்பு என்பது கோரப்பட்டிருக்கின்றது. மற்றபடி பிரதமரை சந்திக்கும் போது தமிழ்நாடு நலன் சார்ந்த விஷயங்கள் தொடர்பாக அவர் பேச இருக்கிறார். மேலும் கோரிக்கைகள் என்பதையும் கொடுக்க இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே தமிழ்நாட்டுக்கான நிதி விவகாரம் மற்றும் கொள்கை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எடுத்துரைக்க இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சரான விஜய். அதே வேளையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்கும் போது தமிழ்நாட்டிற்கு விடுவிக்க வேண்டிய நிதி மற்றும் கொடுக்கப்பட வேண்டிய நிதி பகிர்வு உள்ளிட்டவற்றையும் காலம் தவறாமல் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட விவகாரங்களை அவர் வலியுறுத்தி இருக்கிறார். மேலும் புதிய திட்டங்களுக்கான அந்த நிதி ஒதுக்கீடு உள்ளிட்டவற்றை தொடர்பாகவும் கோரிக்கை மனு கொடுக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தமிழ்நாட்டினுடைய சூழல்கள் மற்றும் அரசியல் விவகாரங்கள் குறித்தும் அவர் பேச இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே இதனை முடித்துவிட்டு இன்று இரவு ஒரு குடியரசு துணைத் தலைவர் அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் பட்சத்தில் அவரையும் நேரடியாக சந்திக்க இருப்பதாக தகவல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் முடித்துவிட்ட பின்பாக நாளைய தினம் அகில இந்திய காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர்களான சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சந்தித்தார் என்று கூறப்படுகிறது. அதே போன்று நாளைய தினம் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் நிதி உதவியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையை திறந்து வைப்பார் என்றும் கூறப்படுகிறது. இதனை முடித்துக் கொண்டு நாளை மாலையே அவர் சென்னை திரும்புவார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கான ஷெட்யூல் என்பது இதுவரைக்கும் போடப்படவில்லை.